அதேபோல் சகோதரர்களே, இந்த மாதத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட முஸ்தஹப்பான ஒரு மேலான நற்கர்மம் தான் கியாமுல் லைல். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமதான் மாதத்தை அதனுடைய இரவுகளில் கியாமுல் லைல் செய்து தொழுகிறார்களோ, ஈமானை கொன்றும் இஹ்திசாபாக அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை எதிர்பார்த்தவர்களாகவும் அவர்களுடைய முற்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை ஸஹீஹ் புகாரிலையும் முஸ்லிம்லையும் வந்து இருக்கிறது. எனவே சகோதரர்களே, கியாமுல் லைல் என்று கூறக்கூடிய, தராவீஹ் என்று கூறக்கூடிய, வித்ர் என்று கூறக்கூடிய இந்த தொழுகை, அதனை நாங்கள் ரமதான் மாதத்தில் இரவுகளில் ஈமானோடும் இஹ்திசாபோடும் கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக அது எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுத் தரக்கூடிய முக்கியமான ஒரு செயலாக இருக்கின்றது. இதனை கூறி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நற்கர்மத்தில் நற்செயலில் ஈடுபடுமாறாக எங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார். அதே போல் சகோதரர்களே, இந்த கியாமுல் லைலில் ரமதான் மாதத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அம்சம் என்னவென்றால், அந்த கியாமுல் லைலை, தராவீஹை, வித்ரை நாங்கள் ஒரு ஜமாஅத்தோடு இமாமோட தொழுது முடிப்பது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இன்னஹு மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப கதபல்லாஹு லஹு கியாம லைல. யாரெல்லாம் இமாமோடு சேர்ந்து கியாமை தொழுது இமாம் அந்த தொழுகையை முடிக்கும் வரையில் இமாமோடு தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முழு இரவு கியாமுல் லைல் செய்த கூலியை எழுதி வைப்பான். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் ஒரு இமாமோட சேர்ந்து தராவீஹை தொழுது முடித்தால், அந்த இமாம் தொழுது முடிக்கும் வரைக்கும் நாங்கள் அவரோடு இருந்து தொழுதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு முழு இரவுக்கு தொழுத கூலியை தருகிறான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே சகோதரர்களே, இது மேலான ஒரு கூலியாக இருக்கின்றது. எனவே இந்த செயலும் தராவீஹை ஜமாஅத்தோடு ஒரு இமாமோடு இருந்து தொழுவது முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது, உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செயலாக இருக்கின்றது. இந்த ஹதீஸை நஸாஇ, திர்மிதி என்ற ஹதீஸூன்கள் பதிவு செய்துள்ளார்கள். அல்-அல்பானி அதேபோல் இமாம் வாதிஇ ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஸஹீஹான ஹதீஸ் என்று கூறுகிறார்கள்.